ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம சோழியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் போகிறோம் கோயிலுக்கு. பாருங்கள், வழிநெடுக ஃபுல்லாக ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக வாழைத்தாரோட வாழை மரம் ஃபுல்லாக கட்டியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து இந்த பக்கம் நைட்டு வந்து ப்ரோக்ராம் வைக்கிறதுக்காக இடம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமேன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஃபுல்லாக பார்க்கிங்க்காக ஒதுக்கி விட்டுருக்காங்க இந்த இடம்லாம். நாங்கள் வந்து முந்தின நாள் போயிருந்தனால கூட்டம் வந்து ஓரளவு தான் இருந்தது. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் கோபுரம்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து ஓமக்குண்டம் வளர்த்துற இடம். இதுதான் பாருங்கள், கோயில் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. என்ட்ரன்ஸே ஃபுல்லாக நாளைக்கு வர மக்களுக்கு வந்து கால் சூடக்கூடாதுன்னு சொல்லி படுதா மாதிரி ஃபுல்லாக எல்லாம் விரிச்சு விட்ருந்தாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக இட வசதி நல்லா பெருசாக கட்டியிருந்தாங்க. நல்ல காற்றோட்டமான இருக்கிற மாதிரி இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கோயில் கம்பம் ரொம்ப பெருசாக அழகாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த லைனில் தான் இப்போ நம்ம நிற்க போகிறோம். லைனில் நின்று உள்ளே ஃபுல்லாக போகணும். அந்த பக்கம் ஃபுல்லாக நாளைக்கு கோயில் சுற்றி வந்தாலும் கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பு கம்பி வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் லைனில் நிற்கலாம். நின்று சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால எடுக்கலை. இங்கே பார்த்தீங்களா, குதிரையும் நல்லா பெரிய குதிரையாக 2 வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இட வசதி ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வந்து ரொம்ப நாள் கிளம்பிச்சு இவ்வளோ பெரிய கோயில் இப்போ புதுசாக கட்டினதில் ரொம்ப பெருசாக கட்டியிருக்கிறத ஆடம்பரமாக இப்போ தான் பார்க்குறேன். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஓமக்குண்டம் வளர்த்துறையில எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெருசுங்க. நிறைய ஐயர், நிறைய இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். பாருங்கள், இது ஒரு ரவுண்டு சுற்றி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு அம்மன் சிலை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்தன்னைக்கெலாம் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் கூட நிற்க இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் முதல் நாளே ஒரு தடவை வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் முளைப்பாரி பார்த்தீங்களா, ஃபுல்லாக எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அடுத்து வந்து அன்னதான இடம்தான். இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லாம் இதே மாதிரி இடம் 3 இடம் வச்சுருந்தாங்க அன்னதானத்துக்குன்னு மட்டுமே. இது வந்து ஒரு இடத்தோட அளவு தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறது ஃபுல்லாக. இதே மாதிரி 3 இது தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கவுண்ட்ரு வச்சுருந்தாங்க. கூட்டம் சேராமையே பார்த்துக்கிட்டாங்க. லைனில் போனால் போனோடனே வாங்கிட்டு வர்ற மாதிரின்னு.
கூட்டமே இல்லைங்க. மற்ற பக்கம்லாம் போனால் சாப்பிட்ற லைன்லேயே பெரிய கூட்டமாக இருக்கும், தள்ளுமுள்ளாக இருக்கும். ரொம்ப இங்கே நீட்டாக இருந்ததுங்க. சாப்பாடு, காய், ரசம், சாம்பார் அவ்வளோதாங்க. ஆனாலுமே அதுவுமே நீட்டாக வச்சுருந்தாங்க தனித்தனியான்னு. சாப்பிட்டுட்டு தனியாக அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க, அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரி. அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவி கிளம்பியாச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.